பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடின்னு சொல்கிறதா பழச்செடின்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த பூச்செடியில் பழங்களும் காய்க்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த அழகான செடி, ஒரு கள்ளி வகையை சேர்ந்த செடி. அந்த செடியை எப்படி வளர்க்கலாம், அதோட க்ரோயிங் டிப்ஸ் பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த பூச்செடி. இதோட பேர் வந்து ரோஸ் கேக்டஸ்னு காமனாக சொல்லுவாங்க, வேக்ஸ் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ரோடோ கேக்டஸ் கிராண்டிஃபோலியம். இது வந்து ஒரு நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள செடி. அதாவது அந்த இலைகள்லாம் வந்து நம்ம கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம், சூப்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த செடியில் வந்து பழங்களும் காய்க்கும். பழம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். பழைய இந்த ஸ்பீக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இதோட பழங்கள் இருக்கும். நல்ல புளிப்பு சுவை உடையது. நல்லா திக்காக ஒரு மாதிரி ஃபுல்லாக உள்ள சொரன்னு அப்படி தண்ணியாக இருக்கும். அந்த இதை உடச்சி பார்க்கும்போது அதில் சீட்ஸுமே இருக்கும். இந்த சீட்ஸ் வச்சு கூட இந்த இதை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனால் இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உடச்சோடனே இந்த கீரை மாதிரி உடச்சோடனே டக்குன்னு உடஞ்சிரும். அதோட ஒரு கட்டிங் வச்சாலே நம்மளுக்கு ஈஸியாக ப்ரொபகேட் ஆயிரும். இது ஒரு ஷ்ரப் வகை சார்ந்த செடி தான். 2 to 3 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு வளரும். இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா பிரேசில். இந்த செடியை வந்து தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம், கீழேயும் வச்சு வளர்க்கலாம். நான் 2லேயுமே வளர்க்குறேன், தொட்டிலையும் வளர்க்குறேன், இப்போ கீழேயும் வச்சுருக்கேன். சின்ன செடி தான் பாருங்கள், அதுக்குள்ளேயும் எவ்வளோ அழகாக பூத்து இருக்குதுன்ட்டு. டெய்லி பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பக்கம் வெடித்து நல்ல மொட்டு வந்து பிடிக்குது. நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங்காக தான் இருக்குது. நான் வச்சு ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. நிறைய மொட்டுக்கள் பிடிக்குது பாருங்கள். இதுக்கு நான் எந்த மாதிரி மண் கலவையில் வச்சுருக்கேன்னா, அதிகமாக வந்து கொக்கோபீட் சேர்க்கலை. ஏன்னா கொக்கோபீட் ரொம்ப சேர்த்தேன்னா இது வந்து கள்ளி வகை செடியை சார்ந்த சக்யூலண்ட் ஃபேமிலியை சார்ந்ததுனால வந்து ஈரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் வந்து ரூட் ராட் ஆயிரும். அதனால் வந்து கம்மியான அளவில் வந்து கொக்கோபீட் சேர்த்தா போதும். ஒரு 10% கொக்கோபீட்டு, 40% மணல், அதுக்கப்புறம் ஒரு 30% தோட்டத்து மண், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் சாஃப்ட் பஞ்சிசைடு பவுட்ரு, ஒரு 10% வந்து மாட்டுச்சாண உரம், நல்லா காஞ்ச மாட்டுச்சாண உரம் சேர்த்துக்கலாம். இவ்வளவும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் தான் நான் வந்து இந்த செடியை வச்சுருக்கேன். ஈஸியாக வளருது. எந்த ஒரு கேருமே கொடுக்க தேவையில்லை. தண்ணி மட்டும் ஊற்றும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கள்ளி வகை செடின்றதுனால தண்ணீர் வந்து அதிகம் தேவைப்படாது. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மேல் மண்ணை தொட்டு பார்த்துட்டு ஈரம் வந்து இல்லாமல் இருந்தால், நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட் தான் வேணும். இதுக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது தான் இதில் பூக்களும் பூக்கும். பூத்து முடித்த பிறகு அதில் காய்களும் பிடிக்கும். இதுக்கு வந்து உரங்கள் வந்து நான் அந்த ஆட்டுச்சாண உரம் இல்லைன்னா மாட்டுச்சாண உரம் தான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த கெமிக்கல் உரமோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஃப்ரூட்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுனால கெமிக்கல் உரங்கள் தேவையில்லை. இந்த செடிகளை வந்து நம்ம வந்து நர்சரிகளில், லோக்கல் நர்சரி எல்லா நர்சரிலேயுமே கிடைக்கும். அப்படிலாம் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்ததுன்னா ஒரு கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சு வளர்க்கலாம். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 30 rupees 40 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த செடியை வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் வச்சு வளர்த்தாலும் சரி, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு இலைகளுக்கு பக்கத்துலேயும் முட்கள் இருக்கும், கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடியோட இலைகளும் பழங்களும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த செடி வந்து நம்ம உடம்பில் உள்ள டாக்ஸிக்கை வந்து நீக்கக்கூடிய, அதாவது நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய மருந்துகள்லையும் வந்து இதோட எக்ஸ்ட்ராக்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபையில் கூட இதோட எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தி வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் வந்து இந்த செடியை வந்து ஒரு ஆர்னமெண்டல் செடியாக தான் வளர்க்குறோம். இந்த செடியை வளர்க்குறதுக்கு பெரிய அளவில் இடம்லாம் தேவையில்லை. ஒரு தொட்டியோ கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதும். இது வந்து ஒரு குத்துச்செடி வகையை சேர்ந்தது தான். இந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடியை ஒரு கட்டிங்ஸோ இல்லை ஒரு செடியோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். இந்த கள்ளி ரோஜா செடி பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.